வணக்கம் கம்ஃபர்ட் நேயர்களுக்கு உங்க கூட பேசுறது உங்க ஆர்ஜே ஷர்லின். நீங்க எல்லாருமே இப்போ இந்த ஒரு நேரத்துல இணைந்ததுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். நீங்க கூட இப்போ மகிழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சைட்ல இருந்து எனக்கு ஒரு தம்ஸ் அப் மட்டும் நீங்க வந்து போட்டு விட்டுருங்க. உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன் இந்த நம்பரை டைப் பண்ணுங்க. 8489773773 8489773773 இந்த நம்பரை வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலமா வந்து நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க வந்து ரெஸ்பாண்ட் வந்து நீங்க பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நான் அடுத்த ஒரு கேள்வியும் வந்து உங்ககிட்ட கேட்கறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம டே 15ல இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கண்டென்ட்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். சில பேருக்குலாம் வந்து ஃப்ளவர்ஸ்னாலே பிடிக்காது, அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிரும். அதனாலதான் வந்து உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கறேன். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா என்ன ஃப்ளவர் பிடிக்கும், ஏன் வந்து அந்த ஒரு ஃப்ளவரை மட்டும் பர்டிகுலரா ஸ்பெஷலா வந்து பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. இது வெறும் பெண்கள் மட்டும் தான் தெரியப்படுத்தணும் அப்படின்லாம் இல்லைங்க. ஸோ சில ஆண்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. அடடா, இந்த பூ எவ்வளவு அழகா இருக்குப்பா, ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா இயற்கைய படைச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து ரசிப்பாங்க. ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கும் சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எமோஜி மூலமாவோ அப்படி இல்லைன்னா வந்து டைப் பண்ணி எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தும் போது #TheBookJourney அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க, மென்ஷன் பண்ணி தெரியப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ திரும்பவும் ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கிறேன் நம்ம புக் ஜேர்னி ஷோக்கு. ரீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து குட்டான விஷயத்த வந்து நம்ம ஃபீல் பண்ண போறோம். எஸ், நான் வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம டே 15ல இருக்கிறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல எத்தனையோ பேரு, ஷர்லின் நான் இருக்கிற இடம் எனக்கு செட்டே ஆகல ஷர்லின், இந்த ஆஃபீஸ்ல எனக்கு நிம்மதியே இல்லை, என் ரிலேஷன்ஷிப்ல ஒரே கஷ்டமா இருக்கு, நான் ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. ஒருவேளை நீங்களும் இது மாதிரியான விஷயங்களுக்காக வந்து புலம்பிட்டு இருக்கலாம். என்ன கொண்டு போய் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இந்த ஆண்டவர் போட்டுட்டாரே அப்படின்னு கவலைப்படுற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இன்னைக்கு ஒரு மைண்டை டோட்டலா மாத்த போற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு எலாபரேட்டா வந்து சொல்ல போறேன். ஸோ நல்லா வந்து கவனிங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஆஷ்லி எத்ரிங்டன், ஸோ நம்ம வந்து ஜாய் ஆஃப் த இன்பிட்வீன் அப்படின்ற புக்கை தான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த புக்கோட 15th சாப்டரா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன டைட்டிலோட இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். ஸோ எனக்கு இந்த நேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க நடப்பட்ட இடத்துல மலருங்க. ஸோ இந்த ப்ளூம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் வந்து உங்ககிட்ட அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியை வந்து கேட்டேன். சரி, வழக்கம் போல வந்து இவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு வசனத்தை வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸோ அதையும் நான் ரீட் பண்றேன், நல்லா கவனிங்க. அவர் சகலத்தையும் அதினதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஸோ இதை இங்கிலீஷ்லயும் நம்ம ரீட் பண்ணிடலாம். He has made everything beautiful in its time. He has also set eternity in the human heart. Yet no one can fathom what God has done from beginning to end. ஸோ இந்த வசனத்தை நமக்கு புரியுற மாதிரி நம்ம ஸ்டைல்ல சொல்ல போனோம்னா ஆண்டவர் நம்ம லைஃப்ல எப்ப எதை எங்க செய்யணும்னு ஒரு பக்கா பிளான் வச்சிருக்காரு. அது எல்லாமே அதோட கரெக்டான டைம்ல செம்ம அழகா நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் உள்ள அவங்க வந்து ஒரு இன்சிடென்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு செடி வளர்க்குறதுல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கிடையாதான். அவங்க கை பட்டாலே செடி எல்லாமே வந்து கருகிடுமா, இல்லைன்னா வந்து சுருங்கி போயிருமா. அவங்க வந்து அலட்சியத்தாலேயே எத்தனையோ செடிகள் வந்து செத்து போயிருக்குது. அதனால வந்து செடி வளர்க்குறதுல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ செடியை பார்த்துக்கிறது அப்படின்றது அதுக்கு வேண்டிய தண்ணியை நம்ம கொடுக்கணும், உரம் வந்து போடணும். நிறைய பேரோட வீட்டில் செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த மெசேஜ் ரொம்பவும் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் நான். சரி, ஓகே, நான் தொடர்ந்து சொல்றேன் கேளுங்களேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து பெருசா செடி வைக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. ஆனா இப்போ வந்து நான் ஒரு புது செடி ஒன்று வாங்கினேன். அது வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வெயிலில் வைக்கிறது, அது சன்லைட் வந்து நம்ம காட்டணும்ல. ஸோ அந்த சன்லைட்லாம் வந்து படுற மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு கொடுக்கறது, உரம் போடுறது, இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கிட்ட அன்பா 4 வார்த்தை கூட வந்து பேசுனாங்களாம். ஏன்னா வந்து அன்பா பேசுனா செடி
செடி நல்லா வளரும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க போல, அதெல்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து படிக்கும்போது எனக்கு வந்து உண்மைன்னு சொல்லிட்டு தோணுச்சுங்க. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டைம்ல என்னோட டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டில் நீங்க செடி வச்சிருந்தீங்கன்னா அந்த செடிக்கிட்ட போயிட்டு நீங்க பேசுங்க, அது வந்து சிரிக்கும், அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து கேட்கும்போது என்ன சும்மா உருட்டாதீங்கப்பா, என்னப்பா நீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஓகே இவங்க சொல்றாங்களே அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மைண்ட்ல வச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சும் ஒரு நாள் பயங்கரமா என்னோட ஸ்கூல் படிக்கிற டைம்ல வச்சுங்களா, நான் உடஞ்சு போயிருந்தேன். அந்த டைம்ல என்கிட்ட வந்து உள்ள இருக்கிறத நான் யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு கூட வந்து எனக்கு தெரியல. அப்போ வந்து டீச்சர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, நீங்க செடிக்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட சோகத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லை, அதனால செடிக்கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு செடிக்கிட்ட போயிட்டு நான் வந்து பேசுறேன். அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காத்துமே வந்து அடிக்கலை சரிங்களா, காத்து அடிக்காத ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து உட்காந்து நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நான் பேசும்போது அந்த செடி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுச்சு. அதாவது எப்படின்னா அது வந்து அசைஞ்சிச்சு, காத்து அடிக்கல ஆனா அது அசையுது. எனக்கு வந்து அதை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, மனசுக்குள்ள வந்து ஒரு ஹாப்பி வந்து வந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் இப்போ இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கேட்கலாம், என்ன நீங்களும் வந்து உருட்டாதீங்க சும்மா அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். ஸோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே வந்து ஆண்டவர் உண்டாக்கின எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு. அதனால நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஹாப்பியா வந்து பேசி பாருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் வந்து அந்த செடிக்கிட்ட சொல்லி பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, என் ஆஃபீஸ்ல வந்து என்னோட மேனேஜர் கூப்பிட்டு பாராட்டினாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, எனக்கு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஃப்ட் வாங்கி கொடுத்தான். ஸோ இதை மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அந்த செடிக்கிட்ட வந்து நீங்க பேசி பாருங்க. உங்க வீட்டுல செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் என் வீட்டுல செடிலாம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து புதுசா நீங்க வாங்கி என்ன பண்ணுங்க, அதுக்கிட்ட நீங்க பேசுங்க. ஸோ இது மாதிரி வந்து அவங்களுக்கு யாரோ சொன்னதுனால செடி கிட்ட வந்து அன்பா வந்து பேச ஆரம்பிச்சாங்களா, அந்த செடியும் சூப்பரா பச்சையா வந்து வளர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுவோம்ல, நம்ம வீட்டுல வந்து நம்ம வச்ச ஒரு விஷயம் செடி வந்து அழகா வளர்ந்து நமக்கு வந்து கனி கொடுக்குது அப்படின்றப்ப வந்து அது தனி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் அவங்க தம்பி அந்த செடியை பார்த்துட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்களாம், ஆஷ்லி இந்த செடி இப்ப இருக்கிற தொட்டியை விட பெருசா வளர்ந்துருச்சு, இனிமே இந்த செடி இன்னும் நல்லா வளரணும் அப்படின்னா இதை விட பெரிய தொட்டி பிக்கர் பாட் வந்து நீ மாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு பெரிய விஷயமே வந்து புரியுது. இந்த ரூல்ஸ் வந்து செடிகளுக்கு மட்டும் இல்லை நேயர்களே, நம்ம லைஃபுக்கும் இது சூட் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஸோ இதுல இருந்துதான் அவங்க ஒரு லெசன் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம உண்மையாவே லைஃப்ல அடுத்த லெவலுக்கு வளரணும் அப்படின்னா சில நேரம் நம்ம இப்ப இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து ஒரு நியூ சிச்சுவேஷன்ல போய் பிளான்ட் ஆகணுமா, ஒரு புது சூழ்நிலைகள்ல போயிட்டு நம்ம வந்து பிளான்ட் ஆகணுமா. நிறைய பேர் நம்ம வந்து விருப்பப்படுறது கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே எனக்கு இந்த பிளேஸே வந்து நல்லா இருக்கே, எனக்கு வேண்டிய எல்லாமே வந்து கிடைக்குது, இதை விட்டுட்டு நான் எதுக்கு வந்து புதுசா போயிட்டு வந்து பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஆனா இது நம்ம கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட வந்து பார்க்கலாமே. இப்ப நம்ம இருக்கிற இந்த இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜாலியா நிம்மதியா இருக்கலாம். ஆனா அங்க நமக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை அப்படின்றப்ப அந்த இடத்துல இருக்கிறதே வந்து வேஸ்ட் தானே, எந்த ஒரு பயனுமே இல்லையே. இப்ப அதை தான் வந்து ஆஷ்லியும் சொல்றாங்க, இப்ப அந்த செடி அந்த சின்ன தொட்டிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதுக்கு வேர் விடுறதுக்கு இடமே இருக்காது, அது மேலையும் வளர முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அவரோட கிருபையினால நம்மள சில நேரம் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ளேயோ இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு புது அட்மாஸ்பியருக்குள்ளேயோ தூக்கி போட்டுருவாராம். ஸோ அங்க நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுமா, நமக்கு பயங்கரமான சேலஞ்சா இருக்குமா. ஆனா அந்த கஷ்டமான டைம் தான் நம்ம வேர்களை இன்னும் ஆழமாக்கி ஆண்டவரோட இன்னும் நெருக்கமா வாழ வைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆஷ்லி சொன்ன மாதிரியே அந்த செடியை புது தொட்டிக்கு மாற்றும் போது தான் ஆரம்பத்தில் அதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் அது வளர்றதுக்கு அது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. அவங்க செடியை வந்து புது தொட்டிக்கு பெரிய தொட்டிக்கு மாற்றினாங்கன்னா தான் அந்த செடியால் வந்து வளர முடியும். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை தூக்கி ஒரு வெயிட்டிங் ரூமில் உட்கார வைக்கும் போது நமக்கு அந்த இடத்த சுத்தமாக பிடிக்காதுங்க, செம்ம கடுப்பாகும். ஆனால் நேர்களே அந்த வெயிட்டிங் ரூம் தான் உங்கள் கேரக்டரை செதுக்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் நம்மளை வளரணும் அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்கிற அந்த பெரிய தொட்டி எதுன்னு யோசிச்சு பாருங்க. அது வெயிட்டிங் பீரியடா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம பண்ற மினிஸ்ட்ரியா இருக்கலாம், இப்போ நம்ம கரண்டா பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு வேலையா இருக்கலாம்.
ஸோ சர்ச்சில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு புது வேலையாக கூட வந்து இருக்கலாங்க. இல்லைனா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஸோ எதுவாக வேணா இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் அதை பார்த்து நீங்கள் பயந்து ஓடாதீங்க நேர்களே. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வர ஒரு விஷயமே. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கண்டென்ட் தான் வந்து அவங்க இந்த ஒரு சாப்டரில் இன்னைக்கு டே 15 இல்லையா? ஸோ இதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் இருந்து நான் வந்து என்னோட ரிவ்யூ வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ரிவ்யூக்கான நேரம். ஸோ இந்த மொத்த கண்டென்ட்டை வச்சு பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஷ்லி வச்ச டைட்டில் தான், ப்ளூம் வேர் யூ ஆர் பிளான்டட். அதாவது ஆண்டவர் உங்களை எந்த மண்ணில் கொண்டு போய் நட வச்சிருக்காரோ இல்லைன்னா நட்டு இருக்கிறாரோ, நான் வந்து தமிழில் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, ஒரு வேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நீங்கள் எனக்கு சரி பண்ணுங்க, சரிங்களா? ஸோ அந்த மண்ணில் வேர் ஒன்றி அங்கேயே சூப்பராக பூத்து குலுங்கணும். நம்மெல்லாம் வந்து பல பேர் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நம்மளை ஒரு புது இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது எனக்கு இந்த இடமே பிடிக்கல, என் பழைய இடமே போதும்னு சொல்லி அந்த சூழ்நிலையை பயங்கரமாக எதிர்ப்போம். ஆனால் நேயர்களே, ஆண்டவர் நம்ம லைஃப்ல ஒரு சீசனை கூட வந்து சும்மா வேஸ்ட் பண்ண மாட்டாருங்க. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே, ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூவா வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீங்களே நல்லா வந்து யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் நம்ம லைஃப்ல வந்து எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நமக்கு பிடிக்காத அந்த கஷ்டமான சீசன் கூட உங்களை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார் பண்றதுக்கு மட்டும்தான். அதனால நம்ம எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டோ, கோச்சுக்கிட்டோ, எதிர்த்து நின்றுட்டோ, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் நிறுத்திட்டு, சரி ஆண்டவரே நீங்க இங்க வச்சிருக்கீங்க என்ன, நான் இந்த இடத்துல ஜெயிச்சு காட்டுறேன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? அதோட ரிசல்ட் வரும்போது அவ்வளவு, நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்ல போனால் மாசாக இருக்குங்க, கெத்தாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ, மேபி இப்போ நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு வந்து பிடிக்காம கூட இருக்கலாங்க. நிறைய பேர் வந்து வாழ்க்கையே வந்து பிடிக்காம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்கிற இடம் வந்து பிடிக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை அந்த இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்காரு. அதனால வேர் விட்டு நீங்கள் வளரணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். விசுவாசத்தோட நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். உங்களுடைய விசுவாசம் அந்த சூழ்நிலை மேலே இருக்கக்கூடாது, மனுஷர்கள் மேல இருக்கக்கூடாது, ஆண்டவர் மேல இருக்கணும். அதனால சூழ்நிலை சரியில்லையே இன்னைக்கு அழுதுட்டு இருக்காம ஆண்டவர் உங்களை செதுக்க அனுமதியுங்க, சரிங்களா? ஓகே நேர்களே, ஸோ நைட்டு வந்து நீங்க தூங்க போகும்போது இந்த ப்ரேயரை நீங்க பண்ணுங்க. ஸோ நான் என்ன ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த சிம்பிளான ப்ரேயரை வந்து நீங்க பண்ணிடுங்க. என்ன பண்ண போறீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவே, நீங்க என்ன வச்சிருக்க இந்த வெயிட்டிங் ரூம் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லதான், ஆனா என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்துறதுக்கு தான் நீங்க இந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்கன்னு நான் நம்புறேன். என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன். ஆமேன். ஸோ இந்த ஒரு ஜெபத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க. ஸோ சிம்பிளான ப்ரேயர் தான். கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணிட்டு எனக்கு வந்து எஸ் நான் வந்து இந்த ப்ரேயரை பண்ணேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமாக நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே நேர்களே, வேர் எவ்வளவு ஆழமாக போகுதோ அவ்வளவு உயரமாக செடி வளரும். இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்க, இருக்கிற இடத்துல ப்ளூம் ஆகுங்க, பூத்து குலுங்குங்க பாஸே. ஓகே நேர்களே, நானும் வந்து கிளம்புறேன். ஸோ நாளைக்கு வந்து அடுத்த சாப்டர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து படிச்சுட்டு வந்து அதுக்கான ரிவ்யூவும் வந்து கொடுக்குறேன். ஸோ கண்டென்ட் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நாளைக்கு நம்ம புக் ஜர்னி ஷோவை கேட்க மறந்துடாதீங்க. நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். Until then, bye from RJ Sharlin. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் ரேடியோ.